ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக மாதம் டிக்கெட் 300 500 எல்லாம் புக் பண்ணிவிட்டு நம்ம போவோம். அந்த டிக்கெட் இல்லாமல் கீழ்திருப்பதியில் ஃப்ரீயாக வந்து எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு சில சேவாலாம் இருக்கும். இந்த ஊஞ்சல் சேவா, பிரம்மோற்சவம் சேவா, அப்புறம் வந்து சாமியை கிட்டேருந்து பார்க்குறது, ஒரு 10 அடி தூரத்துலேருந்தே பார்க்குறதுக்கான டோக்கன்ஸ் எல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ திருப்பதியில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால 3 மந்த்துக்கு முன்னாடியே தான் அந்த டோக்கன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு புக் ஆகிடுது. ஸோ நம்மளால் கரெக்டாக ப்ராப்பராக அந்த டேட்டில் வந்து கரெக்டாக உள்ளே போயிட்டு பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பிஃபோராக நமக்கு என்ன டேட்டில் என்னென்ன சேவெல்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்றது தெரியணும். அது ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதுதான் இப்போ அந்த அப்டேட் வந்து நம்ம ப்ரெஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த சேவை வந்து எந்தெந்த டேட்டில் எந்த டைமிங்கில் கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். அண்ட் தென் நான் இங்கே வந்து இன்னொன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன். 300 500 டோக்கன்ஸ் வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ணல. அது வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க. ஜூன் ஜூலை இது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் இதுன்னு சொல்ல. ஸோ இப்போ வந்து அந்த சேவா அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எம்எஸ்சி இன்ஃபோடெக். ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா கீழ்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அது க்ரௌட் அதிகமாக இருக்குது. அதுவும் வேறு இல்லாமல் ஆன்லைன் டிக்கெட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 3 மந்த்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகுது. 3 மந்த்து பிஃபோராக தான் நம்ம தரிசனத்துக்கே போகிற மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ கிரியேட் ஆகிருக்கு. அந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா திருமல திருப்பதி தேவஸ்தானம் வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் மந்த்துக்கான எந்தெந்த டேட்டில் என்னென்ன தரிசனம் என்னென்ன சேவா அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு ஃபுட்டேஜ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருமல திருப்பதி தேவஸ்தானத்துடைய லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நம்ம இந்த வீடியோவில் சொல்லுவோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ புக்கிங்கான ஒரு பேஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து லேட்டஸ்ட்டாக ஆன்லைன் புக்கிங் அப்படின்ற இடத்துல ஓப்பன்லேயே கொடுப்பாங்க. பட் இது இன்னும் அப்டேட் ஆகலை. இதில் நம்ம எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு டிடிடி நியூஸ் பார்க்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஸ் ரிலீஸை வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிடிடி ஆன்லைன் கோட்டா ஃபார் ஆகஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் லேட்டஸ்ட்டாக இருக்கிற நியூஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிடி ஆன்லைன் கோட்டா ஃபார் ஆகஸ்ட் மந்த்துக்கு கீழே என்னென்ன தரிசனம் என்னன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த பேஜ். ஸோ இந்த பேஜை விட்டுட்டு நீங்கள் ஹோம் பேஜில் வந்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சேவான்றதை ஓப்பன் பண்ணால் லேட்டஸ்ட் அப்டேட்டில் லாஸ்ட்டில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்கான புக்கிங் சேவாலாம் இதில் இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ அது நாளைக்கு அப்டேட் ஆகிடும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்க அப்படின்னா கூட இது கம்பல்சரி, இது கன்ஃபார்ம் தான். ஸோ இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்னன்னைக்கு என்னென்ன தரிசனம் வந்து அவைலபிளாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேஜில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவாரி அர்ச்சிதா சேவா டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன ஒரு சேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாமியை நம்ம ஒரு 10 அடி தூரத்துலேருந்தே பார்க்கலாம். ஸோ இதோட டிக்கெட் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 5000 இருக்கும். இந்த புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 10 AM ஆஃப் May 18 அன்டில் வந்து 10 AM ஆஃப் May 20 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து 3 டேஸில் நீங்கள் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்ன டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவாரி அர்ச்சிதா சேவா டிக்கெட்ஸ் விழா கல்யாணம், அதாவது ஊஞ்சல் சேவா, அச்சிதா பிரம்மோற்சவம், எஸ்டி சேவா இதெல்லாம் வந்து இருக்கும். இந்த சேவையெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா பவித்ரோற்சவம் டிக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து 3 டேஸ் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் 15லேருந்து 17 வரையும் 3 டேஸ் அங்கே இருக்கணும். இந்த புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 AM ஆஃப் May 21லேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருமலா அங்க பிரதேசம் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு ஃப்ரீ டோக்கன். இந்த டோக்கன் வந்து அவைலபிள் வந்து May 23 at 10 AM. இந்த 10 AMல ஓப்பன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் மொத்த டோக்கனும் காலியாகிடும். ஏன்னா இது ஒரு ஃப்ரீ டிக்கெட் அப்படின்றனால ஓவராலாக காலியாகிடும். ஸோ அது நீங்கள் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி கிடைச்சது அப்படின்னா ரொம்பவே ஒரு லக்கின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷன் அண்ட் அக்காமடேஷன் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட். இந்த டிக்கெட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,000 நீங்கள் பே பண்ணிட்டு 500 டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு அக்காமடேஷன்லாம் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ அந்த 10,000க்கான பே பண்ணிட்டு ஸோ சாமி தரிசனம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் பார்த்துட்டு வந்துடலாம். இதோட டிக்கெட் புக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா May 23 at 11 AM ஓப்பன் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டாவில் கொடுத்துருப்பாங்க. இது என்ன கோட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசனம் தான். அது எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 3 PM ஆஃப் May 23 3 PM ஆஃப் May 23 அன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஸோ புக் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா தி ஸ்பெஷல் என்ட்ரி ஆஃப் தர்சன் 300 டோக்கன் வந்து லாஸ்ட்டு இது ஏப்ரலில் வந்து ஜூன் மந்த்துக்கான வந்து கொடுத்தாங்க. ஸோ அது இன்னும் இங்கே அப்டேட் ஆகலை. அது ப்ரீவியஸாக அந்த ஒரு பேஜில் வந்து ஆன்லைன் சர்வீஸ் நம்ம சொல்லலைங்களா அது சேவான்ட்டு அதில் வந்து கண்டிப்பாக அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ அதுக்கடுத்து திருமலா அண்ட் திருப்பதி அக்காமடேஷன் கோட்டா வில் பி அவைலபிள் ஃப்ரம் 3 PM ஆஃப் May 24ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அதில் வந்து
பிஃபோராக நீங்கள் வந்து ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். லைக் வந்து 1500 300 ரூமெல்லாம் நீங்கள் பிஃபோராகவே அந்த டேட்டில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவாரி சேவா வாலண்டரி சர்வீஸ் ஜென்ரல் கோட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா. அதில் என்ன அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் பண்ண போவாங்க இல்லைங்களா, பார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போய் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் போய் புக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ அது ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 மே அன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மதியம் 12 மணிக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 கேட்டகரியாக டைமிங்கை வச்சு குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கோட்டா ஃபார் திருமலா அண்ட் திருப்பதி வில் பி ரிலீஸ்டு அட் 11 AM கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நவநீத சேவா அட் 12 ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 அன்றைக்கி தான் அது 1 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வகையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு லைனை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபார் புக்கிங்ஸ் லாகின் டு டிடிடி அஃபிஷியல் வெப்சைட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து புக் பண்ணணும். நீங்கள் வேறு வெப்சைட்டில் எதுனா பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டிடிடி பொறுப்பாகாது அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. கைஸ், நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் என்னென்ன தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த டேட்டில் தான் இந்த தரிசனம்லாம் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் அந்தந்த டேட்டில் அந்த டைமில் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு என்னெல்லாம் தெரியணும் இந்த டிடிடியில் உடைய அப்டேட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா ரீசெண்டாக யாராவது திருப்பதி போயிட்டு வந்திருந்தீங்கன்னா அங்கே என்ன கண்டிஷனில் வந்து தரிசனம் இருக்குது, ஸோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நான் ஒரு 10 பேருக்கு சொன்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்த நீங்கள் வந்து திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே இருக்கிற சேஞ்சஸ், அங்கே இருக்கிற வந்து கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.